சிவாய நம்ம 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி 12 ராசிக்கும் அவர் என்ன பலன் கொடுக்க போகிறாரு, என்ன பலவீனங்களை கொடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய குணதாசிகள் என்ன, அவருடைய காரகத்தன்மைகள் என்ன பார்க்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான், நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தவர். சூரியனே தப்பு பண்ணாலும் நீ தப்புன்னு சொல்லக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடியவர். அப்போ சனி பகவான் இந்த முறை பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். நீதியா நாட்டாமையா தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மைகள் ஒரு சில ராசிகளுக்கு உண்டு. அரசியலில் உச்ச நிலைமையாக வரதுக்கு உண்டான ஒரு தன்மையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மேன்மை தரப்போகிறாரு. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளை சந்திக்கக்கூடிய அட்வொகேட்ஸுங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாரு. பொருளாதாரத்தில் மேற்படக்கூடிய தன்மைகள் கொடுக்க போகிறாரு. சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த முறை யோகங்கள் தரக்கூடிய தருணங்கள் வரப்போகிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டீன்னா உனக்கு உடனே தண்டனை. அரசன் அன்று கொல்லும் தெய்வம் இன்று கொல்லும் சொல்ல மாதிரி இன்றே உங்களுக்கு தண்டனை கிடச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மனசாட்சிக்கு உகார்ந்தமான நடக்காதீங்க. மனசாட்சி மீறி தப்பு பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆளாகப்பட்ட அரசனே தப்பு பண்ணாலும் ஆண்டியாக போகக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான். ஆண்டியும் அரசனாகக்கூடிய ஒரு வருஷமும் இந்த வருஷம்தான். ஏன்னா 3 பெயர்ச்சிகள் பலமாக இருக்கு. ஃபஸ்ட்டு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. அப்போ சனி பகவான்கிட்டவே பயம், ஐயோ நம்மளுக்கு நோயை கொடுத்துருவாரு, பயத்தை கொடுத்துருவாரு, கடனாளி ஆக்கிடுவார். ஆமாம், சனி பகவான் சொன்னாவே நோய் தான். சனி பகவான் சொன்னாவே கடனாளி தான். கடனால் எதிரியும் சத்ருவும் நோயும் இன்னலும் துன்பமும் வாதமும் விவாதமும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நோய்க்கு அதிபதி சனி பகவான் தான். ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா, பிரேக் ஃபெயிலியர், அந்த பிரேக்கு சனி பகவான். ஒரு வண்டி போயிட்டு இருக்குன்னா பிரேக்கு நிற்கலைன்னா எங்கேயாவது மோதிடும். அந்த மாதிரி தான் யார் எவருன்னு தெரியாமல் வீணான செலவு பண்ணி அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் அடுத்தவன் மனைவியை அபகரிச்சா சனி பகவான் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவார். நல்லா படிக்கலாங்க, லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், கணினி சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கலாம், கலைத்துறையில் பிரகாசிக்கலாம். இதுக்கு காரகத்தன்மையும் சனி பகவான் தான். முதிர்ந்த தோற்றத்தை கொடுக்கறதும் சனி பகவான் தான். அண்ணாமலையார் கிரிவல பாதையில் ஆண்டியாக இருந்து யாசகம் வாங்க வைக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அதனால் சனி பகவானை முறையாக வழிபட்டுக்குங்க, பயப்படாதீங்க. தவறு செஞ்சவன் தான் தப்பு பண்ணவன் தான் தண்டிக்கப்படுவான். அதனால் தப்பு பண்ணாதவங்க பயப்பட வேண்டாம். ராசியில் பொதுவாக ஒரு சில ராசிக்கு சனி பகவான் கெடுபலனே கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய ராசிகளை உங்களுக்கு லாப பலனே கொடுக்க போகுது, ஒரு மன்னிப்பு தரப்போகுது. அதனால் பாவ மன்னிப்புங்க கேட்கக்கூடிய தன்மைகள் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி அவங்கவுங்க தெய்வத்தை முறையாக வழிபட்டுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் யோகமே தரப்போகுது. ஜோசின்னு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, அர்த்த நாரி சொல்லக்கூடிய திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் யோகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தோட பக்குவம் பண்ணிட்டு போனீங்கன்னா சனி பகவான் உச்ச நிலைமைக்கு கொடுப்பாரு. சாதாரண வேலை பார்க்குறவனும் மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. சனி பகவான் பொதுவாக நன்மையவே செய்ய போகிறாரு. நீ என்ன தொழில் இருக்கியோ, என்ன ஜீவனாம்சம் பண்ணுறியோ அந்த ஜீவனாக்கம் காரகனாகவும் இருப்பார், தொழில் காரகனாகவும் இருப்பார். அப்போ அந்த தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை பாருங்கள். நிறைய பேருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆவாத ஒரு ஜாதகம் இருக்கும். அப்பாவுக்கு பயந்து நடங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வரும். அதனால் சனி பகவானை அண்ணான்னு சனி பகவானை வழிபடுங்க. டைம் இருக்கிறவங்க சென்னை பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய பொலிச்சில்லூர்
சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி, அங்கே வந்து சாமியை வழிபடுங்க. ஏதாவது எள்ளு உருண்டை வாங்கி கொடுங்க, இல்லை கமரக்கட்டு வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்து சாமியை வழிபடுங்க. வழிபட்டா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பயப்பட வேணாம், சனி பகவான் நல்லதே செய்வார். சனி பகவானுடைய அஷ்டோத்திர மந்திரம் ஒன்று சொல்கிறேன், இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி எனக்கு இந்த வருடம் தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொல்லிட்டீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை விலகி நீதி நேர்மைக்கு ஆள்பட்டு ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பல சுபகாரியங்களையே கொடுத்து வாழ்க்கையை மேன்மை அடைகிறதுக்கு பொலிச்சலூர் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம. கடகராசி. கடகராசிக்கு தாங்க பாக்கிய சனி. 2025க்கு முன்னாடி அஷ்டம சனியில் பல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவமானம் அவப்பேரையும் சந்தித்த உங்களுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிற டிப்ரெஷன் இல்லாமல், படிப்பில் கவனங்கள் இல்லாமல், பல இன்னலையும் துன்பத்தையும் அடைஞ்சிருந்த பிரச்சனை உங்களுக்கு நிறையாவே இருக்கும். நிறைய பேர் பணத்தை ஏமாந்திருப்பீங்க, நிறைய பேர் கடனாளியாக இருந்திருப்பீங்க. கடனை அடைக்க முடியாத ஒரு கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. கடன் வாங்கினாலும் அதை எப்படியாவது திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் ஓடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு பாக்கிய சனி. ஏதாவது ஒரு திசையிலேருந்து உங்களுக்கு காசு பணம் வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். சந்திரனாவே ஃபேஸ் வேல்யூ, சந்திரன்னா நிலா, சந்திரன் சொல்லிட்டாவே சூரியன். சூரியனை கூட ஒருத்தருக்கு பிடிக்காதுங்க, ஆனால் சந்திரனை எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி சந்திரன் சொல்லவே பிரதிபலிப்பு. உங்கள் ஃபேஸு இனிமே பிரதிபலிக்கக்கூடிய தருணம் உண்டு, உங்கள் முகம் மலர்ச்சி வரக்கூடிய தருணம் உண்டு. அட கடன் வாங்கினாலும் இனிமே எனக்கு திருப்பி கொடுக்க தெம்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய குளுக்கோஸ் தெம்பு பாக்கிய சனியாக உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் மேன்மை அடைஞ்சு உச்சநல அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு தாய்க்கும் உங்களுக்கும் ஆகாது. உற்றார் சுற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் கூட உங்களுக்கு ஆகாது. ஆனால் மனைவி மேலே மக்கள் மேலே அளவு கடந்த பாசக்காரர் நீங்கள். தாய்மை குணம் அதிகம் உடையக்கூடியவங்க கடகராசி. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். ஆண்களாக இருந்தால் தான் குடும்பத்துக்காக ஓடக்கூடிய ஒரு தன்மை உண்டு, பெண்களாக இருந்தாலும் தான் குடும்பத்துக்காக ஓடக்கூடிய தன்மைகள் நிறையா உண்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 40 வயசு 45 வயசு 35 வயசு இருக்கக்கூடிய கடகராசியில் உள்ள ஆண்கள் பெண்களுடைய குழந்தைங்க உங்களை ஏமாற்றுவாங்க. உங்களுக்கு தலைவலியை கொடுப்பாங்க, தலை டிப்ரெஷனை கொடுப்பாங்க. கடகராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க படிக்காமல் ராட்ட சாத்துவாங்க, இல்லை படிக்கிற குழந்தைங்க தேவையில்லாத காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்குவாங்க. கடகராசியில் இருந்த ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் வந்துட்டு போனனால உங்கள் அப்பாவுக்கு ஆகாது. உங்கள் அப்பாவுக்கு நோய், உங்கள் அப்பாவுக்கு கண்டம், மரணமே பாவிச்சிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வந்துட்டு போயிருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவை நினைங்க, அவருக்கு பல காம்ப்ளிமெண்ட் கொடுங்க, எந்த குறையும் வரக்கூடாதுன்னு. தகப்பன் இல்லைன்னா பிள்ளைங்க உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுப்பாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டம சனி பொதுவாகவே விரயந்தாயா. அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, காலசனி, கண்டச்சனி இது எல்லாம் ஒரே கேட்டகரி. ஆனால் நம்ம தான் அதை தெளிவாக கொண்டு போகணும். அதுக்குத்தான் நம்ம சனி பகவானை அண்ணான்னு வழிபடணும். கர்மக்காரகன் சனி பகவானை முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய 2025 உங்களுக்கு பாக்கிய சனி.
பணம் காசு நாலா பக்கமும் வரப்போகுது. லோனே வாங்கி கெட்டாமல் இருந்தால் கூட உங்களுக்கு லோன் கெட்டுறதுக்கு ஏதாவது ஒரு காசு பணம் கிடச்சி கெட்டிடுவீங்க. கடனே வாங்கியிருந்தாலும் கடனாளியாக இருந்தால் கூட அந்த கடனை அடைச்சிட்டு இனிமே காசு பணம் கொடுத்து ஓஹோன்னு வரக்கூடிய நேரம் உண்டு. பல ஆயிரங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. உங்கள் ஃபேஸு உங்கள் பேச்சு இப்போ தான் எடுபடும். நீங்கள் ஆனால் நீதியாக நேர்மையாக நாட்டாமையாக தீர்ப்புலாம் சொல்ல முடியாது. அந்த தன்மைலாம் உங்களுக்கு கிடையாது. இருந்திருந்தாலும் கடகராசிக்கு பாக்கிய சனி வரக்கூடிய நேரங்கள் பொன்னான நாள். ராசிக்கு 12வது வீட்டில் மிதுன ராசியில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. அதனால் உங்கள் வேல்யூ தன்மைகள் உயரக்கூடிய நேரம் வரப்போகுது. கோயில் அர்ச்சகராக இருக்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, ஜோதிடன் சொல்கிறவங்க, இல்லை வெளிநாடு வெளிதேசம் பிரவேசம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ஃபேஸ் வேல்யூ வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு இறை வழிபாடை பண்ணுங்க, இறைவனுக்கு தொண்டு செய்யுங்க, ஆன்மீக ஞானத்தை வளர்த்துக்குங்க, சித்தர்கள் வழிபாடுகளை பண்ணுங்க. இப்படி ஏதாவது ஒரு மகான் வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான நாள். மாற்றமே தரக்கூடிய தன்மைகள் இந்த 2025 பாக்கிய சனியில் வந்திருக்கு. சொல்லப்போனால் கடகராசிக்கு 90% யோகம்தான். யோகம் வருதேன்னு கேட்டு காசு பணம் வருதேன்னு கேட்டு மனைவிக்கு ஆண்கள் துரோகம் பண்ணிங்கன்னா தர டிக்கெட் ஆகிடுவீங்க. பெண்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணால் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. ஏன்னா சனி பகவான் மீன ராசியில் தான் பயிற்சி. தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கொடுக்காரு. ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்தாலும் 2025 சனி பகவான் உங்கள் பார்வையில் யோகமான திசை கொடுக்காரு. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைச்சு, ஐஸ்வர்யம் கிடைச்சு, கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.